அதான் சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் சாப்பிடலாம். ஒரே ஒரு வேலை ஒருத்தர் வாழ்க்கையில் சாப்பிட்டாரு, அவருக்கும் பிரயோஜனம் தான். ஆனால் அதை அவர் பார்க்க முடியாது, அதை ஃபீல் பண்ண முடியாது. தொடர்ச்சியாக அதை ஒரு உணவாக சாப்பிட்றவங்க கண்டிப்பாக நல்லாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இயற்கையான உணவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதனால எனக்கு இதில் சைடு எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. அதை தாண்டி ஆண்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது இது ரிலேட்டடாகவே. ஒருத்தருக்கு வீரியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, இன்னொருத்தருக்கு வீரியம் இருக்குது ஆனால் குவாலிட்டி இல்லை அப்படின்னு, இன்னொருத்தருக்கு வீரியமும் இருக்குது குவாலிட்டியும் இருக்குது ஆனால் குவான்டிட்டி இல்லை அப்படின்ட்டு. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்காங்க இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம், ப்ராடக்ட்ஸ் பார்க்குறோம் மார்க்கெட்டில். வீரியத்துக்கு ஒரு ப்ராடக்ட், குவான்டிட்டிக்கு ஒரு ப்ராடக்ட், குவாலிட்டிக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ், இப்படி நிறைய மார்க்கெட்டில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்படி நம்பி வாங்கி ஏமாந்து போகிறாங்க இல்லையா? அவங்களுக்கு உங்களோட சைட்லேருந்து என்ன தீர்வு கொடுக்குறீங்க? அதாவது பொதுவாக ப்ரோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இதை முதல் பயப்படக்கூடாது. ஒருத்தனுக்கு 3 இன்ச்சு டெம்பர் ஆனதுக்கு பிறகு இருக்குது அப்படின்னா அவரால் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியும். அதுக்கு எந்த மாற்று கருத்தே கிடையாது. மனசு தான் காரணம், நமக்கு சைஸ் பத்தாது அப்படிங்கிறது. அப்புறம் தடிமனாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி விரைப்புத்தன்மை அது பெரிய பிரச்சனை. எரெக்ஷன் பிரச்சனை இன்றைக்கி நிறைய இருக்குது. அந்த எரெக்ஷன் பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு அவர் இயற்கையான எந்த மருந்து வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கான காரணம் என்னங்கிறது அது அடித்தளத்தை பார்த்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு இலை காஞ்சிருக்குன்னா இலையில போய் யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க. கிளை பிரச்சனைனா கிளையில் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, தண்ணி வேரில் தான் ஊற்றுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வேரில் ஊற்றணும், அந்த மாதிரி பிரச்சனையை ஃபுல்லாக ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். நீங்கள் நரம்புகளை தான் சரி செய்யணும். நரம்புகளுடைய அதாவது முழு உடலுடைய எல்லா நரம்புகளும் ஒரு முடிச்சு போல நம்ம அந்த மாதிரி பிரச்சனையை ஃபுல்லாக ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். நீங்கள் நரம்புகளை தான் சரி செய்யணும். நரம்புகளுடைய அதாவது முழு உடலுடைய எல்லா நரம்புகளும் ஒரு முடிச்சு போல நம்ம ஆணுறுப்புடைய முனையில் வருது, அதான் அந்த மொட்டு. அதனால தான் எங்கே தொட்டாலும் நமக்கு அந்த விரைப்புத்தன்மை கிடைக்குது. அந்த நரம்புகளை சரி செஞ்சுட்டா போதும், நீங்கள் நிச்சயமாக நல்ல விரைப்புத்தன்மை உங்களால் கிடைக்கும். நல்ல விரைப்புத்தன்மை கிடைச்சா எல்லா பொசிஷன்லையும் அந்த எப்படி பானுடையத்தில் பார்க்குறாரு பொதுவாக அந்த மாதிரி எல்லா பொசிஷன்லையும் அவரால் மனைவி கூட சேர முடியும். அதற்கான உணவாக தான் இன்றைக்கி நம்மளுடைய உணவுகள் கொண்டு வரும். அதாவது இயற்கையான எல்லா உணவுகளும் நீங்கள் அஸ்வகந்தாவை எடுத்துக்கங்க, பூனைக்காளி விதையை எடுத்துங்க, இந்த மாதிரி எல்லா உணவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகளை உங்களுக்கு ஆரோக்கியம், இந்த திடகாத்திரமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சக்தி வாய்ந்ததாக மாற்றும். அந்த நரம்புகள் மாறும்போது உடலில் இருக்க எல்லா பிரச்சனையும், அதனால தான் எங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா சுகர், பிபி, கொலஸ்ட்ரால்லாம் குறையுங்கிறதுக்காக எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நரம்பு சரியாகும் போது எல்லாமே சரியாகும். எல்லாம் சொல்லுவாங்க இதயம் மூளை தான் உங்களுடைய ராஜான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே கிடையவே கிடையாது, நரம்புகள் தான் ராஜா. நரம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குது, அதனால என் ப்ராடக்ட் பெஸ்ட் அப்படிங்கிறீங்க. அதுக்கு தாண்டி குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது முக்கியம் இருக்கு இல்லையா? அவனுக்கு வீரியம் அப்படிங்கிறது இது மூலமாக கிடைச்சிருது. குவான்டிட்டி குவாலிட்டிக்கு அந்த ப்ராடக்ட்ல அப்படி என்ன இருக்கும்? அதாவது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெர்ம் கவுண்டிங் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே போல் ஸ்பெர்முடைய அளவுகள் குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல அளவுகளில் வரணும். ஸ்பெர்ம் கவுண்டிங் எப்போவுமே நல்லா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 50 மில்லியனுக்கு மேலே இருக்கணும் ஒரு ஸ்பெர்ம் கவுண்டிங்கோட அளவு. இந்த அளவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அசூஸ்பெர்மியான்னு சொல்லி